ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் மருதாணி பொடி வச்சு மருதாணி தான் போட போகிறோம். இந்த மருதாணி பொடி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம வீட்டில் தேங்காய் நல்லா எண்ணெய் ஹேர் ஆயில் காய்ச்சினோம்னா இதை வந்து தண்ணியில் கலந்து ரவுண்ட் பண்ணி இந்த அடையாக வச்சு வெயிலில் காய வச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்களோட ஆயிலுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெகந்தி ஆர்டிஸ்ட் நீங்களுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்களே மெகந்தி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது அவுட்புட்டும் நல்லா வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலராகவும் நல்லாவும் சவந்திருக்கும், கெமிக்கலும் இல்லாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பவுடர் மட்டும் எடுத்து அது கூட கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி அதில் வந்து சன்ஃப்ளேம்னு சொல்லுவாங்க, அந்த ரேப் போட்டு ரேப் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை ஓப்பன் பண்ணி என்கிட்ட வந்து அந்த கவர் கிடையாது, அதனால வந்து நான் பட்ஸ் வச்சு மருதாணி எப்படி போடுவோமோ ட்ரெடிஷ்னலாக போடுற மெத்தட்லேயே நான் போட்டு காட்டியிருக்கேன். வச்சுட்டு இது வந்து 1 ஹவர்லேயே வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கடையில் இருக்கனால கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சவந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வச்சுருந்தேன். ஓவர் நைட் வச்சது ரொம்ப அவுட்புட் நல்லா இருந்துச்சு. நமக்கான மருதாணியை நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது ரொம்பவே நல்லாயிருக்கு, கெமிக்கல் இல்லாமல் இருக்குது. மெகந்தி ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்களே வந்து மெகந்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 டேலே ரெடி ஆகிடும் இந்த மெகந்தி. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பாய்.